நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நேயர்கள் யாவருக்கும் அன்போடு கூட என்னுடைய வாழ்த்துல தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரத்திலும் நாம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் என்பதாக ஜெபம் செய்வோம். எந்தன் கண்மலையானவரே, என்னை காக்கும் தெய்வம் நீரே, வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே, மகிமைக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழச் செய்தீர். தூயவரே, என் துணையாளரே, துதிக்கு பாத்திரரே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் பலவீன நேரங்களில் உம் கிருபை தந்தீரையா, இயேசு ராஜா என் பலனானீர், எதற்கும் பயமில்லையே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ராஜா, நீர் செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன், துதிக்கிறேன். ராஜா ஏசப்பா, இந்த வேளையிலும் உம்முடைய வார்த்தைகளை கேட்க ஆசையோடு வந்திருக்கிற பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், தோத்திரம் தோத்திரம். அவங்களுக்கு ஆண்டவரே அது ஆசீர்வாதமாக இருக்க தங்களுடைய வாழ்க்கையை ஆண்டவரே அவங்க சீர்தூக்கி பார்த்து ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு பிரியமானதை செய்ய நீங்கள் கிருபை கொடுங்கப்பா. நீர் கண்மலையாகிய கிறிஸ்து ஆண்டவரே ஏசப்பா, எங்களுடைய பலவீன நேரங்களில் நீங்கள் பலன் தருகிற தேவனாக இருக்கிறீர். உம்முடைய சிறகுகளில் எங்களை அடைக்கலமாக வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எங்கள் கண்மலையாகிய கர்த்தாவை உடைய கரத்தில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையாக ஞான கண்மலை. ஞான கண்மலை யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 10:4 சொல்லுகிறது, ஞான கண்மலை கிறிஸ்துவே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் மோசேயின் மூலமாக வழி நடத்தினார். அப்படி அவங்க வரும்பொழுது அவங்களுக்கு பகலில் மேகஸ்தம்பத்தினாலும் இரவில் அக்னி ஸ்தம்பத்தினாலும் அவங்கள வழி நடத்தினார். அவங்களுக்கு ஞான போஜனத்தை கொடுத்தார், ஞான பானத்தை கொடுத்தார். அந்த கண்மலை அவங்களோட கூட வந்தார். அந்த ஞான கண்மலை யார் அப்படின்னு சொன்னால் கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்து தான் ஞான கண்மலை. மத்தேயு 5, 6, 7 அதிகாரங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, இந்த கண்மலையின் மேலே வீடு கட்டினவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் ஒரு ஓமையை சொன்னார். அந்த 5, 6, 7 அதிகாரங்களும் என்ன அதிகாரம் அப்படின்னு சொன்னால் மலை பிரசங்கம். மலையில் ஏறி ஆண்டவர் ஜனங்களுக்கு சீஷர்களுக்கு போதித்தார். அந்த போதனையில் ஒரு போதனை இந்த ஓமானத்தை சொன்னார். எப்படின்னா, புத்தி உள்ளவன் தன்னுடைய வீட்டை கண்மலையின் மேலே கட்டுகிறான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்து அதன் மேல் வீசியும் அந்த வீடு கீழே விழலை. ஏன்னா அவன் புத்தி உள்ளவன். அவன் கட்டின இடம் கண்மலை. கண்மலைனால நல்லா உறுதியாக இருக்கும், பாதுகாப்பாக இருக்கும், எதுவுமே அசைக்க முடியாது. பெருமழை பெருவெள்ளம் பெருங்காற்று வீசினாலும் அதை அசைவே அசையாது. ஆனால் புத்தி இல்லாதவன் என்ன செய்கிறான்னா, மணலின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டுறான். அப்படி மணலின் மேல் வீட்டை கட்டினதுனால அந்த வீடு பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் காற்று அடித்து அதன் மேல் மோதி அதை என்ன செய்தான், விழ தட்டிட்டு
நம்ம பார்த்துருக்குறோம். பெருவெள்ளம் வரும்பொழுது ஆத்தங்கரை ஓரத்தில் வீடு கட்டியிருப்பாங்க. பெரிய வெள்ளம் வந்துட்டுனா அந்த வீடெல்லாம் அழிச்சிட்டு போயிடும். அந்த வீடெல்லாம் அழிஞ்சு போகிறதுனால அவங்க வந்து அப்போ புத்தியினமாக அவங்க வந்து அந்த வீட்டை கட்டியிருக்கிறாங்க. ஆற்றங்கரை ஓரத்தில் மணலாக தான் இருக்கும். ஆனால் கற்பாறையில் கண்மலையில் நம்ம வீடை கட்டினோன்னா அது வந்து உறுதியாக இருக்கும். அது யாருமே எந்த காரியமுமே அவங்க அந்த வீட்டை வந்து பாதிக்காது அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர் வந்து இந்த ஓமை மூலமாக சொல்லியிருக்கிறாரு. இந்த கண்மலையாகிய கிறிஸ்து என்னென்ன செய்கிறாரு, இவர் மேலே நம்ம வந்து வீட்டை கட்டினோன்னா நம்மளுடைய வீடு எப்படி இருக்கும், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்னு தான் அந்த தியானத்தில் நம்ம பார்க்க போகிறோம். தாவீது ராஜா சொல்கிறாரு, சங்கீதம் 18:1-2 வசனங்களில், என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா அவர் வந்து அந்த சத்துருக்கள், அவருக்கு நிறைய சத்துருக்கள் இருந்தாங்க. கோலியாத்தை அவன் வந்து ஜெயித்தான். ஆனாலும் அந்த சவுல் ராஜா அவன் வந்து அவனை என்ன செய்தான், அவனை துரத்தி அவனை எப்படியாவது கொன்றணும், ஏன்னா நமக்கு பிறகு அவன் ராஜாவாயிடுவான் அப்படின்னு சொல்லி அவன் வந்து அவனை எப்படியாவது கொன்றணும், இல்லாமல் ஆக்கிடணும் அப்படின்னு சொன்னான். ஆனால் ஆண்டவர் வந்து அவனை அபிஷேகித்திருந்தார் ராஜாவாக. அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்தவனை ஆண்டவர் வந்து ராஜாவாக உயர்த்தினார். அதே போல் அவர் அதனால தான் அந்த சத்துருக்களுக்கெல்லாம் தன்னை விடுதலையாக்கி மீட்டதுனால ஆண்டவருக்கு குறித்து பாடுறான், என் பலனாகிய கர்த்தாவை உம்மில் அன்பு கூறுவேன். கர்த்தர் என் கண்மலையும் என் கோட்டையும் என் துருகமும் என்னை ரட்சிக்கிறவர் அப்படின்னு சொல்லி நான் நம்பியிருக்கிறவர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை வந்து புகழ்றான். அப்போ நமக்கு கண்மலை யாருன்னா கிறிஸ்து தான் நம்மளுடைய கண்மலை. நம்முடைய வாழ்க்கை வந்து கிறிஸ்துவின் மேலே கட்டப்பட்டதாக இருக்கணும். அப்படின்னா நம்ம வந்து உறுதியாக இருப்போம், நிலையாக இருப்போம். ஏன்னா இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர், நிலையானவர், நிரந்தரமானவர். நமக்காக கல்வாரியில் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தவர். நம்ம மீட்டெடுத்த ஆண்டவர் மற்றவங்களையும் மீட்டெடுக்கணும்னு சொல்லி அவங்களையும் ஆண்டவருடைய பக்கம் இழுக்கும்படியாக, ஆண்டவரண்டை கொண்டு வரும்படியாக நம்ம வந்து ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்லுகிற சாட்சி உள்ள கிறிஸ்தவர்களாக இருக்கணும். இந்த தினத்தில் கிறிஸ்தவங்கள்னு பேர் வச்சுருக்காங்க, ஆனால் பேர் கிறிஸ்தவங்களாக தான் இருக்கிறாங்க. கோயிலுக்கு போனோம், ஏதோ கடமைக்கு நம்ம பைபிளை கொண்டுட்டு போகிறோம். அங்கே போதிக்கிறவங்க, மெசேஜ் கொடுக்குறவங்க சொன்னால் கூட அந்த வசனத்தை, அந்த பைபிளை திறந்து எடுக்க மாட்டாங்க. எந்த புக்கு எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரியாது. அப்படிப்பட்ட கிறிஸ்தவங்கள்லாம் இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. அவங்கள ஆண்டவர் வந்து இந்த நாளில் ஆண்டவர் கிருபையாக கொடுக்குற இந்த நாட்களில் அவங்க வந்து பயன்படுத்திக்கிடணும். இது வந்து கிருபையின் காலம். நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் பார்க்கிறோம். எரேமியா 10:10 சொல்லுகிறது, கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவனுள்ள தேவன், நித்திய ராஜா அப்படின்னு போட்டிருக்குது. அதனால் அவரை தவிர வேறு யாருமே வழி கிடையாது. நம்ம வந்து பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கணும். அதுக்காக தான் இந்த உலகத்தில் இருக்கிறோம். அப்போ நம்ம வந்து என்ன செய்யணும், அந்த ஆண்டவர் தான் நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. அப்போ அந்த வழியின்படி நம்ம நடக்கணும். நம்மளோட அடிந்தினமும் வேதம் வாசிக்கணும், ஜெபிக்கணும். இதெல்லாம் ஒரு கிறிஸ்தவங்களுக்கு உரிய பண்புகளாகும். அதனால் நம்ம வந்து பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், பிசாசின் பிடியிலிருந்தும் நம்ம விடுதலை பண்ண ஆண்டவர் வந்து உண்மை உள்ளவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம். ஞான கண்மலை, அந்த ஞான கண்மலை கிறிஸ்து. அவர் வந்து எண்ணத்திலிருந்துலாம் விடுதலை தாரார்னா பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார். எசேக்கியேல் 18:4 சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அப்போது நம்ம பாவம் செய்துக்கிட்டே இருந்தோன்னா நம்ம வந்து நரகத்துக்கு தான் போவோம். அந்த ஆத்மா சாகும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் நம்ம பார்க்குறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரோமர் 6:23 சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது நம்ம பாவம் செய்தோன்னா அதனுடைய சம்பளம், அதுக்குரிய வருமானம் என்னதான், மரணம்தான். அதனால் நம்ம வந்து பாவத்திலேருந்து விடுபடணும். அந்த பாவத்திலேருந்து விடுபடுவதற்கு வழி வந்து இயேசு கிறிஸ்து தான். யாக்கோபு 1:15 சொல்லுகிறது, இச்சையானது கர்ப்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும் போது மரணத்தை பிறப்பிக்கும். அப்போ நம்ம வந்து உலகத்தில் உள்ள காரியங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது அதை செய்ய வேண்டும், அதை நடத்த வேண்டும் அப்படின்னு சொல்லி தான் நம்ம ரொம்ப ஆர்வமாக இருக்கிறோம். ஆனால் அது வந்து என்ன செய்யுது, பாவத்தை பிறப்பிக்கும். பாவம் வந்து பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏதேன் தோட்டத்தில் ஆதாம் ஏவாளை தேவன் உருவாக்கி அவங்கள வந்து பண்படுத்தவும் பாதுகாக்கவும் வைத்தார். ஆனால் அந்த சாத்தானுடைய சொல்ல கேட்டு இயேசு கிறிஸ்து ஆண்டவருக்கு கீழ்ப்படியாததுனால அவங்க அந்த ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற்றப்பட்டாங்க.
எதனால அந்த பழத்தை அவங்க பறித்து புசித்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த புசிப்புக்கு நல்லதும் பார்வைக்கு இன்பமாக இருந்துதான். அப்படிதான் அந்த பாவம் வந்து பார்வைக்கு இன்பமாக இருக்கும், அதை அனுபவிக்கும் போது இன்பமாக இருக்கும். ஆனால் அவைகளெல்லாம் மாயை என்பதை நம்ம அறியாமல் இருக்கிறோம். அதனால தான் ஆண்டவர் பாவத்தை குறித்து அவர் வந்து பாவத்தை குறித்து, நீதியை குறித்து, நியாய தீர்ப்பை குறித்து கண்டித்து உணர்த்துவதற்காக பரிசுத்த ஆவியானவரை நமக்கு தருகிறார். மாம்சமான யாவர் மேலே என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. கடைசி நாட்களில், இந்த நாட்களில் அநேகம் பேர் காத்திருந்து ஆண்டவர்கிட்ட பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்கிறாங்க. அதே போல் நாமும் எல்லாரும் அந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றோன்னா, அந்த பரிசுத்தாவியானவருடைய எவர்கள் தேவனுடைய ஆவினால் நடத்தப்படுகிறார் அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். அப்போ அனுதினமும் நம்ம ஜெபம் பண்ணி ஆண்டவருடைய வழிநடத்தல் படி, பரிசுத்தாவியானவருடைய வழிநடத்தல் நம்ம நடந்தோம்னா பாவத்துக்கு விலகி ஜீவிப்போம். அப்படிங்கிறதா இந்த பாவத்திலிருந்து இயேசு கிறிஸ்து தருகிற விடுதலை. நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழலாம். பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்வதற்கு இயேசு கிறிஸ்து தான் வழி. 1 யோவான் 1:7 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில், அதனால தான் அந்த ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை. அப்போ பாவ நிவர்த்திக்கு காரணம் வந்து ரத்தம் தான். ரத்தத்தில் உயிர் இருக்குது. அதனால தான் அந்த ரத்தத்தை ஆண்டவர் நமக்காக சிந்தி தன்னுடைய ஜீவனை கொடுத்தார். அந்த ஜீவனை கொடுக்கவும் அவருக்கு அதிகாரம் உண்டு, அதை திரும்ப எடுத்துக்கொள்ளவும் அதிகாரம் உண்டு. அப்படி 3ஆம் நாளில் அவர் வந்து உயிரோடு எழும்பி, வெளிப்படுத்தல் 1:18 சொல்லுகிறது, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அவர் உயிரோடு இருக்கிறார். அவர்கிட்ட என்ன நம்ம கேட்டாலும் அவர் வந்து நமக்கு தருகிறார். ஆனால் நம்மளுடைய இருதயம் அவருக்கு பிரியமாக இருக்கணும். பிரியமானவர்களே, அந்த சிலுவையில் அவர் தொங்கும் பொழுது அவர் மரித்து விட்டாரா அப்படிங்கிறத பார்க்குறதற்கு 100க்கு அதிபதி அவருடைய விழாவில் ஈட்டி எடுத்து குத்துறான். தண்ணீரும் ரத்தம் தான் வந்துச்சு, ஒன்றுமே இல்லை. அவர்கிட்ட இருக்கிறது தண்ணி தான், வேற ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையுமே அவர் நமக்காக சிந்தி விட்டார். அதனால நம்ம இந்த நாட்களை பயன்படுத்தி ஆண்டவர்கிட்ட நம்மளுடைய பாவங்களெல்லாம் அறிக்கையிடணும். நீதிமொழிகள் 28:13 சொல்லுகிறது, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனும் இரக்கம் பெறுவான். அப்போ அந்த நம்ம வந்து பாவங்களை அறிக்கை செய்யணும். நீங்கள் மனுஷர்கள்ட்ட அறிக்கையிட வேண்டாம். மனுஷர்கள் வந்து உங்களை நிந்திப்பாங்க, உங்களை குற்றப்படுத்தி உங்களை வெளியிலெல்லாம் உங்களை கேவலப்படுத்துவாங்க. ஆனால் ஆண்டவர் வந்து உங்களை அப்படி செய்ய மாட்டார். அவர் இரக்கம், மன உருக்கம், நீடி சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அதனால் உங்களை நீங்கள் வந்து அவர்கிட்ட, ஆண்டவரே நான் இப்படிலாம் பாவம் செய்துட்டேன், இந்த பாவத்திலேருந்து எனக்கு விடுதலை தாங்கப்பா, உடைய ரத்தத்தினால என்னை சுத்திகரிங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேளுங்க. நிச்சயமாக ஆண்டவர் விடுதலை தருவார். மீண்டும் அந்த பாவம் செய்யாதபடிக்கு ஆண்டவர் வந்து அதில் ஒரு வெறுப்பையும் அருவருப்பான காரியம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் வந்து உங்களுக்கு உணர்த்துவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ள வருவார். நீங்கள் கேட்கும்போது அவர் அந்த பரிசுத்தாவை தருவது அதிக நிச்சயம். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரலோகத்துக்கு உங்கள் பிதா உங்களுக்கு பரிசுத்தாவை தருவது அதிக நிச்சயம் அல்லவா அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருந்து. அதனால் அந்த பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ள வருவார். அந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மளை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். யோவான் 8:11 பார்த்தீங்கன்னா, ஒரு விபச்சாரத்தில் கையும் மெய்யுமா பிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை கொண்டு வராங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, உங்களில் பாவம் இல்லாதவன் முதலாவது இவள் மேல் கல்லறிய கடவன் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே எல்லாரும் பாவம் செய்திருக்கோம் அப்படின்னு சொல்லி ஓடிட்டாங்க. அப்போ இயேசு மாத்திரம்தான் நிற்கிறார். அப்போ இயேசு வந்து எப்படிப்பட்டவர்? பரிசுத்தமானவர். அவர் பரிசுத்தை விரும்புகிற தேவன். நான் பரிசுத்தர் ஆகியால் நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராக இருங்கள் என்று சொல்லியிருக்கிறார். அந்த விபச்சார ஸ்திரியை சொல்கிறாரு, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்ப்பதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே அப்படின்னு சொல்லி விடுறாரு. அதை போல தான் இன்றைக்கும் நீங்கள் வந்து உங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டீங்கன்னா பாவத்தை அவர் மன்னித்து உங்களை சொந்த பிள்ளையாக ஏற்றுக்கொள்வார். யோவான் 1:12 அப்படி தான் சொல்லுது. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படிக்கு அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அப்போ நம்மெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக மாறிடுவோம். அப்படி நம்ம பிள்ளைகள், ஆண்டவர் நமக்கு தகப்பனாக இருந்து நமக்கு தேவைகளை எல்லாம் சந்திப்பார். மத்தேயு 21:44 சொல்லுகிறது, இந்த கல்லின் மேல் மோதுகிறவன் நொறுங்கி போவான், இது எவன் மேல் விழுமோ அது அவனை நசுக்கி போடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இப்போ கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிக்கிறாங்க. அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிற அந்த ஊழியக்காரங்களை நீங்கள் குற்றப்படுத்துறீங்க. யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பயங்கரமாக ஒவ்வொருத்தரையும் குற்றப்படுத்துகிறாங்க. நமக்கு நியாயம் தீர்க்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. நம்மளை நியாயம் தீர்க்கிறவர் யார்? இயேசு கிறிஸ்து. அவங்க தான் ஆண்டவர்கிட்ட அவங்கள பற்றி கணக்கு கொடுக்கணும். ஆண்டவர் அவங்கள நியாயம் தீர்த்துட்டு போறார். நீங்க ஏன் அவங்கள அப்படி செய்றாங்க இப்படி செய்றாங்கன்னு குற்றப்படுத்துறீங்க? ஆக பார்த்தீங்கன்னா நீங்க தான் கீழே போறீங்களே ஒழிய அவங்க உயர்ந்து கொண்டே போகிறாங்க. அதற்கு காரணம் என்ன? அவங்க ஆண்டவருடைய ஊழிய
ஊழியத்தை செய்கிறாங்க, ஆண்டவருடைய வேதத்தை எடுத்துருக்காங்க, கர்த்தரால் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள். அவங்க வந்து ஆண்டவர் கணக்கு கொடுப்பாங்க. கடைசி நாளில் நான் உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோமே, நாங்கள் உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோமே அப்படின்னு சொன்னாலும் அவர் சொல்வார், உங்கள் அக்கிரம செய்கைக்காரனை என்னை விட்டு அகன்று போங்கள்னு சொல்வார். அப்படி ஆண்டவர் வந்து நியாயம் தீர்த்துட்டு போகிறார். நீங்கள் ஏன் அவங்கள நியாயப்படுத்துறீங்க? நீங்கள் வந்து கிறிஸ்துவுக்குள்ளே வளரணும், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடையணும், பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் அப்படின்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. ஆனால் நம்ம பரிசுத்தமாக நடப்போம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 6 முதல் 8 வசனம், ஆண்டவர் வந்து இன்னைக்கு நான் ஜீவனோடு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கும் வெளிப்படுத்தினார். அதே போல் பவுல் அப்போஸ்தலனுக்கும் ஆண்டவர் வந்து அவன் தமஸ்குவில் போய் கிறிஸ்தவங்களை போய் சிறையில் அடைப்பதற்காக நிருபத்தை வாங்கிக்கிட்டு போனான். போகிற வழியில் ஆண்டவர் வந்து அவனை சந்தித்தார். வானத்திலேருந்து ஒரு பெரிய ஒளி அவன் மேலே பட்டுச்சு. உடனே அவன் வந்து கண்ணு பார்வை இழந்து அவன் வந்து கீழே விழுந்தோடனே, ஆண்டவரே சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டுச்சுது. உடனே ஆண்டவரே நீர் யார் அப்படின்னு சொல்கிறான். அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. அப்போ அவன் வந்து கிறிஸ்தவங்களெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் அடைக்க போகிறான். அதனால ஆண்டவர் அப்படி சொல்கிறாரு, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. அப்போ நம்ம கிறிஸ்தவங்க ஊழியர்களை நம்ம வந்து குற்றப்படுத்தும் போது, அவங்கள வந்து அனாவசியமாக அவங்கள வந்து கேவலப்படுத்தும் போது, வெட்கப்படுத்தும் போது நம்ம வந்து எதில் உதைக்கிறோம்? முள்ளில் தான் உதைக்கிறோம். துன்பப்படுத்துகிறது அவங்கள துன்பப்படுத்தலை, இயேசு கிறிஸ்துவ இரட்சகராகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய நித்திய பிதாவாகிய அவரை நம்ம வந்து என்ன செய்கிறோம்? துன்பப்படுத்துகிறோம் அப்படிங்கிறது தான். அதனால் நம்ம வந்து ஆண்டவரை துன்பப்படுத்தாமல் ஆண்டவருக்கு பிரியமாக நடக்கணும். இந்த முரட்டாட்ட புத்திகளெல்லாம் விட்டுட்டு, பிடிவாதங்களெல்லாம் விட்டுட்டு, இயேசு கிறிஸ்து தான் மெய்யான தெய்வம் அப்படிங்கிறத அறிக்கையிட்டு அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2 சாமுவேல் 12:13 பார்த்தீங்கன்னா, தாவீது வந்து பத்சேபால கற்பழித்தான். அவனுடைய புருஷனையும் உரியாவையும் என்ன செய்தான்? கொலை செய்தான். ஆனால் அவனுக்கு தான் செய்கிறது பாவம் அப்படிங்கிறது தெரியலை. அதனால அவன் என்ன செய்தான்? இந்த பாவத்தை எல்லாம் செய்துட்டான். ஆனால் நாத்தான் ஒரு தீர்க்கதரிசியை அவனிடத்துல அனுப்புகிறாரு. அப்போ அனுப்பினோன்னு அவன் என்ன சொல்கிறான்? நான் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்துட்டேன் அப்படின்னு சொல்கிறான். பாவம் செய்துட்டேன்னு சொன்ன உடனே அவர் சொல்கிறாரு, நீர் சாகாதபடிக்கு கர்த்தர் உன் பாவம் நீங்கள் செய்தார் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே அப்போ தான் அந்த 51ஆம் சங்கீதத்தை அவர் எழுதுகிறாரு. தேவனே உமது கிருபையின்படி எனக்கு இறங்கும், உமது மிகுந்த இறக்கங்களின்படி என் மீறுதல்கள் நீங்கள் என்னை சுத்திகரியும் அப்படின்னு சொல்கிறாரு. நீர் என்னை ஈசோப்பினால் சுத்திகரியும், அப்பொழுது நான் சுத்தமாவேன். நீர் என்னை கழுவி எறிலும், அப்பொழுது நான் உறைந்த மழையிலும் வெண்மையாவேன். என்னுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை திரும்பவும் எனக்கு தந்து உற்சாகமான ஆவி என்னை தாங்கும்படி செய்யும் அப்படின்னு சொல்லி அந்த 51ஆம் சங்கீதத்தில் அவன் வந்து ரொம்ப உணர்ந்து அந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறாரு. அதனால பிரியமானவர்களே, நீங்கள் எந்த பாவம் செய்தாலும் சரி, ஆண்டவர் வந்து உங்களை மன்னிக்கிறதுக்கு வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் வந்து இந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்கணும். நாத்தான் வந்து தாவீதை வந்து எச்சரித்தான், ஒரு ஓமையின் மூலமாக அவனை எச்சரித்தான். உடனே அவன் தன்னுடைய பாவத்தை உணர்ந்து மனம் திரும்பினான். அந்த ஒரு பாவம் தவிர வேற எதுவுமே செய்யலை. அதனால ஆண்டவர் சொல்கிறாரு, என் இதயத்துக்கு ஏற்ற தாசன், நான் என்ன நினைக்கிறேனோ அதெல்லாம் அவன் செய்வான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அவனை குறித்து சாட்சி கொடுக்குறார். அப்படி நீங்கள் வந்து பாவத்திலிருந்து விடுதலை ஆகி ஆண்டவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு அவரை சொந்த இரட்சகராக நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவர் உங்களை உயர்த்த வல்லவராக இருக்கிறார். 2வதாக பார்த்தீங்கன்னா, சாபத்திலிருந்து விடுதலை. உபாகம் 28ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 68 வசனம் இருக்குது. ஆனால் 1லேருந்து 14 வரைக்கும் உள்ள வசனங்களை பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதம். மீதி எல்லாமே 68ஆம் வசனம் வரைக்கும் சாபங்கள் தான். எதனால அந்த பாவம் ஆசீர்வாதம் சாபம் வருகிறது அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வந்து அவருடைய கற்பனைகளை நம்ம கை கொண்டோன்னா ஆண்டவர் வந்து நம்மளை 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் நான் உங்களை ஆசீர்வதிக்கிற தேவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. இரக்கம் பெறுவான் அப்படின்னு சொல்கிறாரு. நம்ம வந்து ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் விரோதமாக இருந்தோன்னா ஆண்டவர் வந்து 1000 தலைமுறைகளுக்கும் அவர் என்ன செய்வாராம்? நம்மளுக்கு வந்து சாபந்தான் இருக்கும். அதனால் நம்ம வந்து இந்த சாபத்தை பெறக்கூடாது, நம்ம வந்து ஆசீர்வாதத்தை பெறணும்னு தான் எல்லாரும் விரும்புவோம். அப்போ ஆண்டவருடைய கற்பனைகளுக்கும் கட்டளைகளுக்கும் நம்ம கீழ்ப்படிந்து நடக்கணும். 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். சாலமோன் ராஜாவை பார்த்தீங்கன்னா ஆண்டவர் வந்து அவர்கிட்ட சொல்கிறாரு, நீ வந்து அந்நிய தேவனை பின்பற்றாத அப்படின்னு சொல்கிறாரு. 2 தடவை தரிசனம் கொடுத்தாரு. ஆனால் அவன் கீழ்ப்படியலை. அதன் மூலமாக அவன் தாவீது நன்மை செய்ததுனால அந்த தாவீதினுடைய நன்மை அவனுடைய மகனாகிய சாலமோனுக்கு கிடைச்சிது. 40 வருஷம்
தாவீதும் 40 வருஷம் அரசாட்சி செய்தான் 12 கோத்திரங்களையும். ஆனால் சாலமோனும் 40 வருஷம் அரசாட்சி செய்தான் 12 கோத்திரங்களை. ஆனால் அவனுக்கு பிறகு ரெகோபயாம் யூதா ராஜ்யத்தை கோத்திரத்தை மட்டும்தான் ஆட்சி செய்தான். இப்போ இந்த காரியங்கள் எதனால நடக்குது? நம்ம பெற்றோர் பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும். அப்போ நம்ம நல்லா நடந்தால் தான் நம்ம பிள்ளைகளுடைய காலம் நன்றாக இருக்கும். இப்போ உங்களுக்கு தெரியாது, நீங்கள் இந்த இவங்க ஊழியக்காரங்களெல்லாம் நீங்கள் கேவலமாக பேசுகிறீங்க, நிந்திக்கிறீங்க, அவமானப்படுத்துகிறீங்க, அவங்கள தரக்குறைவாக பேசுகிறீங்க. இதன் மூலம் உங்களுக்கு இப்போ ஒன்றும் கிடைக்காது. ஆனால் உங்களுடைய சந்ததி ஆசீர்வாதமாக இருக்குமா அப்படிங்கிறத நீங்கள் யோசித்து பாருங்கள். ஆண்டவர் குற்றவாளியாக யாரையும் தீர்க்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லியிருக்காரு. யாருடைய மனதையும் புண்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதனால் தன்னுடைய சொந்த சகோதரனை அல்லனா எல்லாருமே நமக்கு சகோதரர்கள் சகோதரிகள் தான். அவங்கள நம்ம பகைத்தாலே அது யாருன்னு சொல்லப்பட்டிருக்கிறதுனா மனுஷ கொலைபாதகன் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால் மனுஷ கொலைபாதகனாக இருக்கக்கூடாதுன்னா எல்லாரோடையும் அன்பும் ஐக்கியமாக இருக்கணும். அது மூலமாக சாபத்தை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதே போல் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று, தன் இருதயத்தில் விபச்சாரம் செய்தாயிற்று. விபச்சாரம் செய்யாதிருப்பாக என்பது கற்பனை. ஆனால் நம்ம இச்சையோடு பார்த்தாலே அது என்னதான் விபச்சாரம். ஆண்டவர் அதனால சொல்கிறாரு, உன் வலது கண் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு. நீ ஒற்றை கண்ணனாய் உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், ஒற்றை கண்ணனாய் நீ பரலோகத்தில் பிரவேசிக்கிறது உனக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதே போல் உன்னுடைய வலது கை உனக்கு இடரில் உண்டாக்கினால் அதை தரித்து எரிந்து போடு. நீ உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கலாம், ஒற்றை கையனாய் நீ நம் பரலோக ராஜ்யத்தில் போகிறது உனக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் இடரலாக எது இருக்குதோ அதை நம்ம அந்த இடத்துக்கு நம்ம போகக்கூடாது, அந்த காரியங்களை நம்ம செய்யக்கூடாது. அதன் மூலமாக சாபங்கள் தான் வரும். இந்த உபாகம் 21 23 கலாத்தியர் 3 13 சொல்லுகிறது, மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன். அப்போ அந்த சபிக்கப்பட்டவன் இயேசு கிறிஸ்து சிலுவையில் நமக்காக சாபமானார். அவர் அந்த சிலுவை மரத்தில் தொங்குனதுனால அவர் நம்மளுடைய சாபங்களை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை சாபத்திலிருந்து விடுதலையாக்க தான் அவர் சிலுவை மரத்தில் தொங்குனார். அதனால் நமக்காக சாபமான அந்த இயேசு கிறிஸ்துவை நம்மளுடைய சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டோன்னா நம்மளுடைய சாபங்கள்லாம் நீக்கி நம்ம ஆண்டவருக்கு பிரியமாக நடந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளலாம். மூன்றாவதாக பார்த்தீங்கன்னா வியாதியிலிருந்து விடுதலை தருகிறாரு. இந்த ஞான கண்மலையாகிய கிறிஸ்து பாவத்திலிருந்து விடுதலை தருகிறார், சாபத்திலிருந்து விடுதலை தருகிறார், வியாதியிலிருந்து விடுதலை தருகிறார். ஏசாயா 53 5 சொல்லுகிறது, நம்முடைய அக்கிரமங்களுக்காக அவர் என்ன செய்தாரா, நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினே அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அப்போ அவர் காயப்பட்ட அந்த காயத்தின் தழும்புகள் நமக்கு சுகத்தை கொடுக்கிறது. வியாதியிலிருந்து நான் உன்னை விலக்குவேன் அப்படின்னு சொல்கிறார். யாத்ராம் 23 25 வியாதியை உன்னை விட்டு விலக்குவேன்னு சொல்கிறாரு. ஏசாயா 33 24 வியாதிப்பட்டிருக்கிறேன்னு சொல்லி யாருமே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு நம்மளை ஆண்டவர் வியாதி இல்லாமல் பாதுகாக்க வல்லமை உள்ள தேவனாக இருக்கிற. ஒரு சின்ன தலைவலின்னா உடனே நீங்கள் டாக்டர்கிட்ட போகிறீங்க. அந்த டாக்டர்கிட்ட போகிறதுக்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யணும், ஆண்டவரே நான் ஏதாவது பாவம் செய்திருந்தேன்னா என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னுடைய பாவத்தினால எனக்கு இந்த வியாதி வந்திருந்துன்னா அதை சுகமாக்க உம்மால தான் முடியும். எந்த டாக்டர்கிட்ட போனீங்கனாலும் அதுக்கு மருந்தே இருக்காது. அப்படி மருந்து கொடுத்தாங்கன்னா அது வேற ஒரு வியாதியை கொடுக்கும். அதனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவரே இந்த வியாதியிலேருந்து என்னை விடுவீங்கப்பா, நான் அந்த வியாதினால் ரொம்ப கஷ்டப்படுறேன் ஆண்டவரே, இதிலேருந்து எனக்கு விடுதலை தாருன்னு சொன்னீங்கன்னா ஆண்டவர் விடுதலை தருவார். டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் உங்களுக்கு தகுந்த மருந்து கொடுப்பாங்க. சில டாக்டர்ஸ் என்ன செய்கிறாங்க, சரியாக டயக்னோஸ் பண்ண முடியலை. ஏன்னா இது பாவத்தினால வந்த வியாதின்னா அவங்களால எப்படி டயக்னோஸ் பண்ண முடியும்? அதனால வேற மருந்து கொடுத்து, தவறான மருந்து கொடுத்து, தவறான சிகிச்சை, அதன் மூலம் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. அதனால கர்த்தரிடத்துல முதல்ல உங்களுடைய வியாதியை ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. 18 வருஷம் கூனியாக இருந்தவ சாத்தானால தான் கட்டப்பட்டிருந்தா, இயேசு தொட்டார் உடனே சுகமாயிற்று. 12 வருஷம் பெரும்பாடுள்ள ஸ்திரீ அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டால் அவள் குணமானாள். அதே போல் நம்ம இயேசுகிட்ட வரும்பொழுது இயேசு பரிபூர்ண சுகத்தை தர வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார்.
இந்த விசுவாசத்தினால நம்ம வந்து எல்லா காரியங்களையும் நம்ம பெற்றுக்கொள்ளலாம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. விசுவாசத்தவளை பாக்கியவதி அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர். அதனால் ஆண்டவர் மேலே நம்ம முழு விசுவாசம் கொண்டோம்னா நம்மளுடைய வியாதியிலிருந்து பரிபூர்ண விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். எத்தனையோ பேருக்கு குழந்தை இல்லை, குழந்தை இல்லைன்னு டாக்டர்கிட்ட போனால் உங்களுக்கு அது இல்லை இது இல்லை, உங்களுக்கு நீர் கட்டி இருக்குது, உங்களுக்கு கற்பம் வந்து சின்னதாக இருக்குது, அதனால் அதில் கற்பம் தரிக்க முடியாது, அப்படி இப்படின்னு என்ன இல்லாமல் காரியங்கள் ஏன்னா அவங்க படித்ததுலேருந்து அவங்க சொல்கிறாங்க. ஆனால் இயேசு நம்மளை உருவாக்குனவர், அவருக்கு தெரியும் நம்ம சரீரத்தில் என்ன குறைபாடு இருக்குதுன்னு சொல்லி. ஆண்டவர்கிட்ட நீங்கள் முழுவதுமாக உங்களை ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே எனக்கு நீர் ஒரு குமாரனை தருவேன். அண்ணாள் அப்படி தான், அவளுக்கு பிள்ளை இல்லை, அதே இது அவளுடைய சக்களத்துக்கே பிள்ளை இருந்துச்சு. அவளை நிந்தித்தா. ஆனால் அவள் வந்து கவலைப்படலை. நேர தேவாலயத்துக்கு போய் அங்கே அழுது ஜோம் பண்ணா. தன்னுடைய இருதயத்தை எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் ஊற்றி விட்டாள். ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு குமாரனை தருவீரானால் அவனை உமக்கே ஊழியம் செய்ய நான் அந்த தேவாலயத்தில் கொண்டு விடுவேன் அப்படின்னு சொன்னான். அதுபடியே ஆண்டவர் வந்து அவளுக்கு ஒரு குமாரனை கொடுத்தார். அவள் தேவாலயத்தில் விட்டா. சாமுவேல் என்ற ஒரு தீர்க்கதரிசி அவளுக்கு ஆண்டவர் கொடுத்தார். அந்த தீர்க்கதரிசி இஸ்ரவேல் கோத்திரங்களுக்கு தீர்க்கதரிசியாக இருந்தார். அதே போல் நீங்களும் ஒரு பொருத்தனை பண்ணி ஆண்டவர்கிட்ட ஜோம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தருவார். அவர் வந்து எல்லாவற்றையும் சிலுவையிலே சுமந்துட்டார். ஆனால் நீங்கள் ஆண்டவர்கிட்ட வராததுனால தான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியலை. நான்காவதாக பார்த்தீங்கன்னா பிசாசின் பிடியிலிருந்து நமக்கு விடுதலை தருகிறார். அந்த ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவை நீங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா பிசாசு உங்கள்கிட்ட வரவே முடியாது. எபேசியர் 4 இந்த எபேசியர் 4:27 யாக்கோபு 4:7 இந்த 2 வசனங்களையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவனை உங்களை விட்டு ஓடி போவான். தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு இடம் கொடாமல் இருங்கள் அப்படின்னு சொல்லி வேதத்தில் போட்டிருக்கு. அதனால் பிசாசுக்கு வந்து எதிர்த்து நிற்கணும். பிசாசு தான் என்ன செய்கிறான்? பாவம் செய்கிறதுக்கு தூண்டுறான். யூதாஸ் காரியத்தை அப்படி தான் பிசாசு அவனுக்குள்ளே புகுந்ததுனால தான் அவன் வந்து 30 வெள்ளிக்காசுக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தான். அதனால் அந்த நமக்கு தெரியாது கோவப்படுறது, எரிச்சல் அடைகிறது, அப்புறம் வந்து திருடுறது, விபச்சாரம் பண்ணுறது, மதுபானம் அருந்துறது, இதெல்லாம் பிசாசு உங்களுக்கு அந்த மனப்பான்மையை கொடுக்குறான். ஆனால் நீங்கள் நினச்சிக்கிட்றீங்க நான் வந்து அவன் சொன்னதுனால குடித்தேன், அவன் சொன்னதுனால இதை செய்தேன் அப்படி இப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் கிடையாது. பிசாசு தான் உங்களை தூண்டுறான். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் போகிறதுக்கு தான் ஏவாள்கிட்ட வந்து இந்த பழத்தை புசிச்சேன்னா நீ தேவர்களை போல ஆயிடுவா, நன்மை தீமை அறியத்தக்க தேவர்களை போல ஆயிடுவா அப்படின்னு சொன்ன உடனே அவள் எடுத்து அதை பார்க்குறதுக்கும் அழகாக இருந்தது. புசித்தா ஏதேன் தோட்டத்தொட்டு வெளியே போயிட்டா. பகலில் குளிர்ச்சியான வேளையில் இயேசு கிறிஸ்து அவளை தேடி வருவார், ஆதாமை தேடி வருவார். அப்படி நல்லா இருந்த ஐக்கியத்தை கெடுக்கிறது பிசாசு தான். அதனால் நீங்கள் வந்து பிசாசுக்கு இடம் கொடாமல் பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள். அப்பாலே போ சாத்தானே அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்லி தந்தது மாதிரி செய்யுங்க. இதுக்காக குறி சொல்கிறவங்கள்ட்ட போய் சங்கீதம் 16:4 சொல்கிறது, அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனைகள் பெருகும் அப்படின்னு சொல்லியிருக்குது. அதனால் அப்படியெல்லாம் செய்யாமல் ஆண்டவர் தருகிற விடுதலையை ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா அவர் நிச்சயமாக உங்களுக்கு விடுதலை தர வல்ல தேவனாக இருக்கிறார். எல்லாவற்றிலிருந்து விடுதலை தருவார். பாவம், சாபம், வியாதி, பிசாசின் பிடியிலிருந்து 4 மனசில் வச்சுக்கிடுங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு பிரியமான பிள்ளைகளாக இருந்தீங்கன்னா இதிலிருந்து ஆண்டவர் விடுதலை தர வல்ல தேவனாக இருக்கிறார். அந்த ஞான கண்மலை கிறிஸ்துவே, அந்த ஞான கண்மலையாகிய கிறிஸ்துவை உங்கள் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டீங்கன்னா விடுதலை பெறுவீங்க. ஜெபம் பண்ணுவோமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற அன்பின் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேலைக்காக நன்றியோடு கூட உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களோடு ஆண்டவரே ஞான கண்மலையாக ஆண்டவரை இஸ்ரவேல் ஜனங்களோடு போன தேவன் எங்களோடு வருகிறீர். ஆண்டவரே மக்கு ஸ்தோத்திரம். உம்மை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், ஆண்டவரை பிசாசின் பிடியிலிருந்து நாங்கள் விடுபட நீர் கிருபை செய்கிறதற்காக மக்கு ஸ்தோத்திரம். இப்பொழுது யார் யார் ஆண்டவரை என்னென்ன தேவைகளோடு வருகிறார்களோ அவங்களுக்கு தேவைகளையெல்லாம் சந்திங்கப்பா. கடன் பிரச்சனையில் இருக்கவங்க, ஆண்டவரை திருமண தடை உள்ளவங்க, ஆண்டவரை கர்ப்ப தடை உள்ளவங்க எல்லாருக்கும் இரக்கம் செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே அவங்களும் இந்த சத்தியத்தின்படி நடக்க, அற்புதத்தை பெற்றுக்கொள்ள, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்யும். ஆண்டவரே உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். ஆண்டவரே இயேசப்பா நீரை பொறுப்படுத்தி வழி நடத்தும். இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.